எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வீடியோ முழுவதும் பாருங்கள், சிரித்து மகிழுங்கள். வீடியோக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். வார்த்தைகள் நீ கொடுத்தாய், நீ காதலா இல்லை இல்லை கடவுளா புரியாமல் திணறி போனே. மலருன்னை நினைக்கத்தான் அடி கொஞ்சம் கொஞ்சம் பொழியது குளிர்ந்த மழை. பின்னுகின்ற கழகுடல் குளிக்கத்தான் அடி பின்னி பின்னி நடக்குது நதியின் அலை. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலி. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? கடவுளே, ரொம்ப கடன் இருக்கு. 1 கோடி பணம் கொடுப்பா, மேல வந்ததும் கண்டிப்பா கொடுத்துடுற. பணம் ரெடியா இருக்கு, மேல வந்து வாங்கிக்கப்பா. மானிடா, உன் தவம் கண்டு நான் உயர்ந்தேன். உனக்கு என்ன வர வேண்டும் கேள். சுவாமி, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ரோடு போடணும். கடலெல்லாம் ரோடு போட முடியாதுப்பா, வேற ஏதாச்சும் இருந்தா கேள். என் மனைவி என்னை எதிர்த்து பேசக்கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். ப்ரோ, வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா என்ன ப்ரோ பண்ணுங்க? செய்யற வேலையை லவ் பண்ணோம் ப்ரோ. வேலை செய்யறதுல பொண்ணை லவ் பண்ண. மேட்ரு இங்க இருக்கா?
ஐயய்யய்யோ அந்த ரெண்டுத்தையும் தூக்கி அந்தாண்ட போடும் முதல்ல. அடுப்பு மசராகிட்டு எப்ப பார்த்தாலும் தழுக்கு புழுக்குன்னு என்னமோ சோறு பானையில கொதிக்கிற மாதிரி தலை தலைன்னு கொதிச்சுக்கிட்டே கிடக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கூட போடும்போது எனக்கு வந்து வெக்கம், மானம், அந்த சூடு சுரணை அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை. யாரு கூடமே ஒரு கூச்சம் இருக்காது. பட் வந்து எங்க மாமா கூட போடும்போது தான் எனக்கு வந்து அது என்னமோ தெரியல, ஒரு வெக்கம், ஒரு சங்கோஜம், அப்புறம் வந்து அதன மான ஈனம், அது எப்படி சொல்றது, மாமா கூட போடும்போது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கும். பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? 7 பொண்டாட்டி 7 நாள் இல்ல வாரத்துக்கு. ஆமா. என்ன ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாள் ஒரு பொண்டாட்டி தேவை. தம்பி நல்லா இருக்கா? ஜிம்முக்கு போயிருந்தாங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம். உங்க வீட்டுக்காரர்கிட்ட, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன மேடம்? எங்க வீட்டுக்காரர்கிட்டயா? அவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு பேசவே மாட்டாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர் மேடம். உங்க ஹஸ்பண்ட் எங்க மேடம் இருக்காங்க? நண்பர்களே, இந்த நைட்டி வந்து பெண்கள் தான் போகணுன்ற அவசியம் இல்லை. என்ன மாதிரி மீசை வச்ச ஆம்பளையும் போடலாம். சரிங்களா? தப்பே கிடையாது. எப்படி ஆணுக்கு பெண் சமம்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி பெண்ணுக்கு ஆண் சமம். சரிங்களா? மேகத்தில் மின்னல் டார்ச் அடித்து அந்த வானத்தில் உன்னை கண்டு பிடிப்பேன். டேய், அட்லீஸ்ட் தாலியாவது என் கழுத்துல கட்டுறா. இல்லனா வெளில என்னால தலை காட்டவே முடியாது. இல்ல, நான் தாலி கட்ட மாட்டேன். வெறும் ஒரு கயிறு கட்டி உன்னை அடிமையாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சரி, தாலி கட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஒரு காகிதம் தான் உனக்கும் எனக்கும் உண்டான உறவை தீர்மானிக்கணும்னா அது அவசியமே இல்ல. அட்லீஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே, அம்மா கிட்டே மட்டும் சொல்றேனே. உன்னை யாருன்னு நான் ஏன் இந்த ஊருக்குலாம் சொல்லணும்? நம்ம அன்பை மத்தவங்களுக்கு சொல்லி நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. அதுதான் உண்மை. அது மட்டும் தான் உண்மை. என் மேல எவ்வளோ லவ் வச்சிட்டு இருக்கிறான்லன்னு அண்ணா. இல்லப்பா, அவன் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்றத இவ்வளவு டீசெண்டா சொல்லிட்டு போக முடியுமான்னு யோசிக்கிறேன். நன்றி, வணக்கம்.